வணக்கம். இன்னைக்கு நாம பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தீவிரமான உள்நாட்டு கொந்தளிப்ப பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காசால போர் நிறுத்தம், அமைதி திரும்ப முயற்சி நடக்குதுன்னு நியூஸ் வருது. ஆனா அதே நேரத்துல பாகிஸ்தான்ல பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் அது வன்முறையா மாறி ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்கு. எந்த அளவுக்குன்னா பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் அவங்க சொந்த மக்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துற அளவுக்கு போயிருக்குன்னு சொல்றாங்க. டேட் அக்டோபர் 9, 2025. அன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு அரசியல் குழு தெஹ்ரீக் ஏ லப்பைக் பாகிஸ்தான், சுருக்கமா டிஎல்பின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு கால் ஃபார் பண்ணிருக்காங்க. லப்பைக் யா அக்ஸா மில்லியன் மார்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் முழுக்க லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இஸ்லாமாபாத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடணும். இதுதான் பிளான். ஏன்னா பாகிஸ்தான்ல இஸ்ரேலுக்கு தூதரகம் கிடையாது. அதனால அமெரிக்கா தானே இஸ்ரேலோட மெயின் சப்போர்ட்டர். அதனால அமெரிக்க தூதரகத்தை குறி வச்சிருக்காங்க. ஆனா இந்த டிஎல்பி பத்தி கொஞ்சம் சொல்லணும். அவங்க சும்மா சாதாரணமான ஒரு அமைப்பு இல்ல. குறிப்பா இந்த மத நிந்தனை சட்டங்கள் விஷயத்துல ரொம்ப தீவிரமான நிலைப்பாடு அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடியே பெரிய போராட்டங்கள் நடத்தி இஸ்லாமாபாத், லாகூர் மாதிரி நகரங்களையே முடக்கி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான பேர், அதுவும் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இஸ்லாமாபாத்ல அமெரிக்க தூதரகத்தை நோக்கி வராங்கன்னா அது அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலிதான். பாதுகாப்பு பிரச்சனை இல்லையா? நிச்சயமா. ஏன்னா அமெரிக்க தூதரகம் பாகிஸ்தான்லயே ரொம்ப ஹை செக்யூரிட்டி ஜோன்ல ஒண்ணு. அந்த டிப்ளமேட்டிக் என்க்ளேவ்னு சொல்ற பகுதிக்குள்ள இருக்கு. அங்க ஏதாவது சின்னதா நடந்தா கூட அது இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய இஷ்யூ ஆயிடும். அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல பெரிய கூட்டங்கள் கூடும்போது சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்குல்ல. முன்னாள் பிரதமர் பெனசீர் பூட்டோ கூட அப்படிதானே ஒரு பெரிய கூட்டத்துக்கு அப்புறம் தான் கொல்லப்பட்டாங்க. கரெக்ட். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அது அரசாங்கம் ரொம்ப கவனமா இருந்திருப்பாங்க. அப்போ அதனாலதான் அனுமதி மறுத்தாங்களா? பொது அமைதியை கருத்தில் கொண்டும் அனுமதி இல்லைன்னு அபிஷியலா சொல்லிருக்காங்க. ஆனா டிஎல்பி அதை கேட்கல போல. கேட்கல. தடையை மீறி நாங்க ஊர்வலம் போவோம்னு அவங்க அறிவிச்சதுதான். அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அனுமதி மறுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? அப்பதான் மோதல் ரொம்ப தீவிரமாச்சா? ஆமா. குறிப்பா பஞ்சாப் மாகாணத்துலதான். இஸ்லாமாபாத் பக்கத்துல ராவல்பிண்டி, அப்புறம் பஞ்சாபோட தலைநகரம் லாகூர், இந்த ஏரியாக்கள்ல தான் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் நேரடியா மோதல் நடந்திருக்கு. அமைதியா பாலஸ்தீன கொடியை ஏந்திட்டு வர்ற மாதிரி தெரியுற மக்கள் மேல துப்பாக்கிச்சூடு நடத்துற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு. பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் அவங்க ஒரு துணை ராணுவ படை இல்லையா? அவங்களும் லோக்கல் போலீஸும் சேர்ந்து சுட்டதாவும் கண்ணீர் புகை குண்டு வீசினதாவும் சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருது. இதுல 15க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டதா செய்திகள் வருது. இது ரொம்ப சீரியஸ் இல்லையா? அரசாங்கமே சொந்த மக்கள் மேல இப்படி தாக்குதல் நடத்துறது. இதுல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பாதுகாப்பு படைகள் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாங்கிறது உண்மை. துப்பாக்கி சூடுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் சில இடங்கள்ல போராட்டக்காரர்கள் தரப்புல இருந்து வன்முறை இருந்திருக்குன்னு சொல்றாங்க. கல்லெறிஞ்சது, சில வண்டிகளுக்கு தீ வச்சது, இந்த மாதிரி. ஆனா இதுக்கு நடுவுல ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு காட்சியும் ஒரு வீடியோல இருக்கு. பாதுகாப்பு படையினர் அடிச்சு சில ரேஞ்சர்ஸ் கீழே விழுந்தப்ப அவங்கள சில போராட்டக்காரங்களே சுத்தி நின்னு பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ எல்லா போராட்டக்காரர்களும் வன்முறையாளர்கள்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாதுகாப்பு படைகளும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்லையா? ஆனா ஓவரால் பிக்சர் என்னன்னா அரசாங்கத்தோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஹார்ஷா இருந்துச்சு. போராட்டத்துக்காக போட்டிருந்த ஸ்டேஜ், பெரிய டென்ட், ஃப்ரீ பாலஸ்டைன் எழுதின பேனர்ஸ் எல்லாத்தையும் இடிச்சு தரைமட்டமாக்குறாங்க. உலகத்துல பல நாடுகள்ல பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டா போராட்டம் நடக்குது. ஆனா சொந்த அரசாங்கமே இப்படி சுட்டு மக்களை கொல்றது, இது பாகிஸ்தான்ல நடந்த ஒரு அசாதாரணமான நிகழ்வு. இந்த மொத்த கலேபரத்துக்கும் நடுவுல இந்த போராட்டத்துக்கு கூப்பிட்ட டிஎல்பி தலைவர் சாத் ரிஸ்வி கென்னாச்சு? அது ஒரு பெரிய கேள்வியா இருக்குமே. எங்க இருக்காருன்னு தெரியலையா? யாருக்குமே உறுதியா தெரியல. அவர் பாதுகாப்பு படைகளோட மோதல்ல கொல்லப்பட்டிருக்கலாம், இல்லன்னா அரெஸ்ட் பண்ணி எங்கேயோ வச்சிருக்கலாம். இப்படி நிறைய வதந்திகள். ஆனா அரசாங்கம் இத மறுக்கிறாங்க. கொல்லப்படவும் இல்ல, கைது செய்யப்படவும் இல்லன்னு சொல்றாங்க. அப்ப எங்க இருக்காரு? அதுக்கு தெளிவான பதில் இல்ல. அதனால அவர் காணாம போயிருக்கிறார். இஸ் மிஸ்ஸிங். அந்த நிலைமை தான் இருக்கு. ஒரு தலைவர் காணாம போனா எப்படி அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா சாத் ரிஸ்வி சும்மா ஒரு அரசியல் தலைவர் மட்டும் இல்ல. அவருக்கு பாகிஸ்தான் முழுக்க, குறிப்பா பஞ்சாப்ல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க வெறும் கட்சி ஆளுங்க இல்ல, மத ரீதியாவும் அவர் மேல ரொம்ப பக்தி வச்சிருக்கிறவங்க. இப்ப அவங்க தலைவர் எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியாத நிலைமை. அது அவங்க மத்தியில பெரிய கொந்தளிப்பு உருவாக்கும் இல்லையா? அரசாங்கம் மேல பயங்கர கோபத்தையும் அவநம்பிக்கையும் ஏற்படுத்தும் இல்லையா? ஒருவேளை சாத் ரிஸ்வி அரசாங்கத்தால கொல்லப்பட்டார்னு மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பாகிஸ்தான் முழுக்க கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு பெரிய கலவரமா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்ப எல்லாரோட பயமும். அந்த நாட்டோட ராணுவத்தை பத்தி ஒரு பிரபலமான சொலவடையே இருக்காமே. ஆமா, ஜங்கு கோயி ஜீதி நஹி, எலெக்ஷன் கோயி ஹாரா நஹி. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அவங்க எந்த போரையும் ஜெயிக்கல, ஆனா எந்த தேர்தலையும் தோற்கல அப்படின்னு. வெளிநாட்டு போர்கள்ல பெருசா ஜெயிக்கலனாலும் உள்நாட்டு அரசியல்ல தேர்தல்
தேர்தல்கள்ல அவங்க நினைச்சதை சாதிக்கிற அளவுக்கு செல்வாக்கு உள்ளவங்கன்னு ஒரு நையாண்டி கலந்த விமர்சனம் அது. பாகிஸ்தான்ல ராணுவத்தோட பிடி ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க தான் டீப் ஸ்டேட் மாதிரி இயங்குறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இந்த டிஎல்பி மாதிரி மத அடிப்படைவாத குழுக்கள் வளர்ந்து வரது அது அவங்களுக்கே ஒரு சவால் தான். சில சமயம் ராணுவமே கூட இந்த மாதிரி குழுக்கள் அவங்களோட அரசியல் லாபத்துக்காக மறைமுகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அதே குழுக்கள் அவங்களுக்கே எதிராக திரும்பும் போது இல்ல கட்டுக்கடங்காம போகும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது அவங்களுக்கும் பெரிய தலைவலி தான். இப்ப நடந்த இந்த கடுமையான அடக்குமுறை இது ராணுவம் திரும்பவும் தங்களோட பவரை காட்ட முயற்சிக்குதா இல்ல உண்மையிலே கலவரம் பெருசாயிடும்னு பயந்துட்டாங்களா? ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனா எது எப்படியோ மக்களோட கோபம் ஒரு லிமிட்டை தாண்டிட்டா அதை ராணுவத்தால கூட முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது இது காட்டுது. பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்ததுக்கு எங்க நாட்டு அரசாங்கமே எங்களை இப்படி தாக்குதா சுடுதா அந்த ஆதங்கம் அவங்க கிட்ட இருக்கு. நிச்சயமா பாலஸ்தீனம் ஒரு காரணம், அவ்வளவுதான். அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்.